வித்திரு தொழுகை என்பது தினமும் கட்டாயமாக தொழ வேண்டுமா அப்படின்னு கேட்டுக்கிறார். வித்திரு தொழுகைனா என்ன? இஷா தொழுகைக்கு பிறகு நம்ம இஷா தொழுதுட்டு ஒரு 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு ஒரு 3 ரக்காத்து வித்திரு தொழுகை அப்படிங்கிறது இருக்குது. ஹனஃபில 3 ரக்காத்தையும் ஒரே சலாமாக மொத்தமா மகரிப் மாதிரி மொத்தமா தொழுதுருவாங்க. ஷாஃபியை பொறுத்த வரைக்கும் 2 + 1 அப்படின்னு சொல்லி தொழுகிறது வித்திரு தொழுகை. நம்ம ரமதான்ல எல்லாம் பள்ளியில தொழுவுமா இல்லையா? தராவி தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு 2 ரக்காத்து, அடுத்து 1 ரக்காத்து, 2 + 1 3 ரக்காத்து ரமதான்ல தொழுகக்கூடியது. இதுதான் வித்திரு தொழுகைங்க. பெரும்பாலான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரமதான்ல தராவி முடிஞ்ச உடனே பள்ளியில தொழுகிறதோடி சரி, ரமதான் முடிஞ்சதோடி அந்த வித்திரு தொழுகைய அப்படி மடக்கி தூக்கி மேல வச்சிருவாங்க. திரும்ப அடுத்த ரமதான் வரும்போதுதான் அடுத்து வித்திரு தொழுகிற ஒரு சாப்டர், ஒரு கான்செப்டே வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த வித்திரு தொழுகை இருக்குது, இஷா தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு அப்புறமேல ஒரு 3 ரக்காத் வித்திரு தொழுகை. இந்த தொழுகை டெய்லி தொழுகிறது கட்டாயமா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஹதீஸ்ல வருது, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜாதக்கும் ஸலாத்தன் ஃபஹாஃபிது அலைஹா வஹியல் வித்ர். அல்லாஹு தஆலா 5 நேர தொழுகை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். அது போக இன்னொரு தொழுகை வித்ர் அப்படிங்கிற ஒரு தொழுகையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு முக்கியமான தொழுகையாக தந்திருக்கிறான். அதனால அதை கரெக்டாக பேணி நடந்துக்கிடுங்கப்பா, பேணி தொழுதுக்கிடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்னல்லாஹ அமத்தக்கும் பிஸ்ஸலாத்தின் வஹிய கைருல் லக்கும் மின் ஹுமுரின் நிஅமி. இந்த உலகத்தினுடைய செல்வங்களை விடவும் மிகச்சிறந்த ஒரு தொழுகைய அல்லாஹு தஆலா விடாமல் தொழணும், தினமும் தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒமாஹி யா ரசூலல்லாஹ், அது என்ன தொழுகைன்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹியல் வித்ர். அதுதான் இஷா தொழுதற்கு பிறகு தொழுகப்படக்கூடிய வித்ரு தொழுகை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, ஔசானி ஹலீலி அன் ஊத்திர கபல அன் அருகுத. தினமும் தூங்குவதற்கு முன்னால், இஷா தொழுகைக்கு பிறகு தினமும் தூங்குவதற்கு முன்னால் வித்ரு தொழுகையை விடாமல் தொழ வேண்டும் என்று என்னுடைய ஹலீல், என்னுடைய நெருங்கிய நண்பராகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட வலியுறுத்தி சொன்னாங்க என்பதாக ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல் வித்ரு ஹக்குன். தினமும் வித்ரு தொழுகைங்கிற தொழுகை இருக்குதா இல்லையா, அது விடாமல் செய்யப்பட வேண்டிய ஒரு தொழுகை சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஸல்லூஹா ஃபீமா பைன ஸலாத்தில் இஷாஇ இலா ஸலாத்தில் ஃபஜ்ரி. அந்த வித்ரு தொழுகைய இஷா தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஃபஜ்ர் தொழுகைக்கு முந்தைய அந்த டைம் வரைக்கும் நீங்க எப்ப முடியுமோ நீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அதோடு நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, அடுத்து ஒண்ணு சேர்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபமல்லம் யூத்திர் ஃபலைஸ மின்னா. யாரு ஒருத்தர் தினம் கிடையாது அப்படிங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத ரொம்ப வலியுறுத்தி இந்த ஹதீஸ்கள்ல எல்லாம் சொல்லி இருக்கிறதுனால இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஹனஃபி இமாம் அபூ ஹனீஃபா இமாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வித்ரு தொழுகை என்பது தினமும் கட்டாயமாக தொழ வேண்டிய தொழுகை. 5 நேர தொழுகை சுபஹ், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷான் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இஷாவுக்கு பிறகு வித்ரு தொழுகையும் வாஜிபு, கட்டாயமாக செய்யணும். ஒருத்தர் அதை தொழல அப்படின்னா அது அல்லாஹ்வால் கேள்வி கேட்கப்படும். அதற்குரிய குற்றத்திற்குரிய பனிஷ்மெண்டை அல்லாஹ் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அபூ ஹனீஃபா இமாம் இந்த ஹதீஸ்களினுடைய அடிப்படையில கட்டாய கடமை அப்படின்னு சொல்றாங்க. ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் அது கட்டாயமாக தினமும் செய்யப்பட வேண்டிய ஒரு தொழுகை அது. இப்ப இந்த ஹனஃபி இமாமை தவிர இருக்கக்கூடிய மற்ற இமாம்கள் இருக்கிறாங்களா இல்லையா, ஷாஃபி இமாம், நம்முடைய ஷாஃபி இமாம் இருக்கிறாங்க, மாலிக் இமாம், ஹம்பல் இமாம், இந்த மாதிரி முக்கியமான மற்ற இமாம்கள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வித்ரு தொழுகையை பொறுத்த வரைக்கும் வித்ரு தொழுகை என்பது சுன்னத்து முஅக்கதா, அதாவது கட்டாயமாக தினமும் தொழப்பட வேண்டிய ஒரு சுன்னத்தான தொழுகை. ஒருத்தர் அதை தொழாம இருந்தார் அப்படின்னா அதற்கு தண்டனை கிடையாது.
இமாம்கள் எல்லோரும், ஷாஃபி இமாம், இமாம் நவவி இமாம், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹனஃபி மதுஹபை சார்ந்த சில இமாம்களும் கூட என்ன சொல்றாங்கன்னா, வித்ரு தொழுகை என்பது சுன்னத்து மக்கதா, கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஒரு சுன்னத்தான தொழுகை, டெய்லி தொழுவணும், சந்தேகம் இல்லை. ஆனா அதை தொழல அப்படின்னா தண்டனை, அது குற்றம் அப்படிங்கிறது கிடையாது, கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய சுன்னத்து அப்படிங்கிறாங்க. இவங்க எந்த அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஹதீஸ் இருக்குது, ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸ்ல ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கறாங்க, மல் இஸ்லாம், யா ரசூலுல்லாஹ், இஸ்லாம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ரசூலுல்லாஹ் ரமலான் நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இதை பற்றி எல்லாம் விளக்கி சொல்லிட்டு அந்த சஹாபிட்ட சொல்றாங்க, அந்த சஹாபி கேட்ட சஹாபிட்ட சொல்றாங்க, கம்சு ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா, தினமும் 5 நேர தொழுகையை, சுபுஹ், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா இருக்குதா இல்லையா, தினமும் 5 நேர தொழுகையை விடாமல் தொழுவது கட்டாய கடமை அப்படின்னு அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க. இப்ப அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட திருப்பி கேட்கறாங்க, ஹல் அலைய கைருஹா, யா ரசூலுல்லாஹ், ஒரு நாளைக்கு 5 நேரம் விடாம தொழணும், 5 நேர தொழுகை ஃபர்தாக நீங்க எனக்கு சொல்லி இருக்கிறீங்க, கட்டாயம் தொழணும்னு சொல்லிட்டு, இது அல்லாத கட்டாய கடமையான தொழுகை ஏதாவது டெய்லி நான் செய்யணுமான்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஆன்சர் சொல்றாங்க, இல்ல அந்த தவ்வா, 5 நேர தொழுகை கட்டாய கடமைப்பா, அதை நீ செஞ்சுதான் ஆகணும், செய்யலன்னா அல்லாஹு தஆலா தண்டனை கொடுப்பான், அது குற்றம். அதற்கு மேல இருக்கக்கூடிய தொழுகைகள்லாம் சுன்னத்தான தொழுகை, அது அதை செய்யலன்னா தண்டனை எல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில ஒரு நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நேர தொழுகையைத்தான் கட்டாய கடமைன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை விட்டாதான் தண்டனை. வித்ரு தொழுகை அந்த லிஸ்ட்ல ரசூலுல்லாஹ் கொண்டு வரல, அதனால வித்ரு தொழுகை கட்டாய கடமைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சுன்னத்து முஅக்கதா, கட்டாயம் செய்ய வேண்டிய சுன்னத்து, அதை செய்யலனா தண்டனை கிடையாது அப்படின்னு ஹனஃபி இமாமை தவிர உள்ள எல்லா இமாம்களும் சொல்லிக்காங்க. இப்ப இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுறாங்க, ஒரு அவங்களுடைய கருத்து ஒண்ணு சொல்றாங்க, மன் தரக்க ஸலாத்தல் வித்ரி ஃபஹுவ ரஜுலுன் சூஉன், யாராவது ஒருத்தர் அந்த வித்ரு தொழுகைய டெய்லி தொழுகாமலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவர் கெட்ட மனுஷன் அப்படிங்கிறாங்க. அது மாத்திரமல்ல, லா எம்பகி அன் துக்பல லஹு ஷஹாதத்துன், அவருடைய சாட்சியை சாட்சியாவே ஏத்துக்கிட கூடாது. டெய்லி வித்ரு தொழுகாம இருக்காருன்னா அவர் என்ன நல்ல மனுஷன் நம்ம ஏத்துக்க முடியும் அப்படின்னு அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுறதுனாலையும், இந்த ஹதீஸுகள்ல வித்ரு தொழுகையை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லி இருப்பதனாலையும், தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு அதுக்கு பிறகு ஒரு 3 ரக்காத் வித்ரு தொழுகைய தினமும் தொழுவதுதான் இதுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாம வேற. இனிமேல் இது நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த அளவுக்கு அதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறதுனால தினமும் இஷா தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு அதுக்கு பிறகு 3 ரக்காத் வித்ரு தொழுகையை விடாமல் தொழுவதுதான் மார்க்கத்தினுடைய சரியான ஒரு அணுகுமுறை. அப்பதான் அது ஒரு சுன்னத்தை நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணதாக ஆகும். அதான் சரியான விஷயம். இதான் எதற்கான பதில். அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, டெய்லி நம்ம தொழுகிறோம், சுபஹு, லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா 5 நேரம் தொழுகை இருக்கிற மாதிரி இஷா தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 3 ரக்காத் தொழுகிறதும் அன்றாட தொழுகைகள்ல ஒண்ணு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு கரெக்டாக டெய்லி அதை ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டியதான். சுன்ன நியத்து ரொம்ப சிம்பிள். வித்ரு தொழுகை ஷாஃபியை பொறுத்த வரைக்கும் தனியா தொழுதுக்க முடியாது. ஹனஃபியை பொறுத்த வரைக்கும் 3 ரக்காத்தையும் சேர்ந்து ஒரே சலாம்ல தொழுதுருவாங்க.